இப்போ பேக் டு திரு ஓபிஎஸ் இந்த நிலைப்பாடு எடுக்கிறார் அப்படின்னா இது வந்து இப்போ நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியாக வச்சுப்போம். அங்கே ஏற்கனவே பிரேமலதா அவர்கள் இல்லை, எஸ்டிபிஐ இல்லை. இப்போ ஓபிஎஸும் வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு இடம் வந்ததுன்னா அது எந்த அளவுக்கு அது ஒரு பர்செப்ஷனில் என்ன ஆகும், அல்லது களத்தில் அது என்ன எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? திருமதி பிரேமலதா அவர்களோ திரு ஓபிஎஸ் அவர்களோ ஒரு ஈவன் எஸ்டிபிஐயே கூட ஒரு பெரிய அளவுக்கு திமுகவுக்கு பலம் சேர்த்து விட முடியாது. இல்ல அது பலம் இல்லைன்னு வச்சுங்க. அப்ப இங்க என்ன ஆகும்? அதான் வர பலவீனம் ஆயிடாதா? அதுவும் இருக்காதா? அது வர இன்றைக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். இந்த 5000 ரூபாய் கொடுத்த ஸ்கீம் வந்து குறைஞ்சபட்சம் 25 லட்சம் ஓட்டை திமுகவுக்கு வராத ஓட்டை திமுகவுக்கு பெற்றுக் கொடுத்துரும். அந்த உண்மையை நாம மறுக்க கூடாது. இல்லை என்று நாம் அதை வாதிட்டோம்னால் அதை நம்மளையே நம்ம வந்து ஏமாற்றிக் கொள்வதாக இருக்கும். ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் சேலஞ்ச் அந்த பர்செப்ஷன் பேட்டில்ல திமுக வந்து முன்னணியில் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். நேத்து சட்டமன்றத்தில் திமுக சார்பாக பேசுற பொழுது என்ன சொல்றாங்க, நீங்க நீட்டை விட்டு கொடுத்துட்டீங்க, கலைஞர் இருக்கிற வரைக்கும் நீட்டு வரல, ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் நீட்டு வரல, எடப்பாடி பழனிசாமி காலத்துல வந்துருச்சு. இவரு வெள்ளந்தியா சொல்றாரு, இல்ல நாங்க உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடினோம், நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொண்டோம். ஆனா அந்த இடத்துல நீட்டை நாங்கள் ரத்து செய்வோம் என்று உத்தரவாதம் கொடுத்த திமுக இந்த 5 ஆண்டுகளில் அதை செய்ய தவறியது ஏன்? அதை யாருமே கேட்கல. அப்ப இந்த மாதிரி போலியான பர்செப்ஷனை திமுக இன்றைக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அதை கவுண்டர் பண்றதுக்கோ, அதை பிரேக் பண்றதுக்கோ, அதை ஓவர் கம் பண்றதுக்கோ சரியான திட்டமிடல் அதிமுக தரப்புல வந்து அதற்கு தகுதியான நபர்கள் வந்து இல்லை. அடுத்து இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்பது பர்செப்ஷன் வார் வந்து ஆல்வேஸ் வந்து ரிசல்ட் கொடுக்காது. ஆனா சட்டம் ஒழுங்கு ஒவ்வொரு தனி மனிதரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். ட்ரக்கு, டாஸ்மாக் எல்லாம் இந்த மணமகிழ் மன்றம் கிளப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெருவு, கிராமத்துல பெட்டி கடைக்கு பெட்டி கடை, இதெல்லாம் அன்றாட மக்கள் அனுபவிக்கிற விஷயங்கள். அவர்களை இந்த பர்செப்ஷன் வந்து போய் சேராது. அப்ப எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டியதே ஒன்று, அந்த 5000 ரூபாய் கொடுத்ததை கவுண்டர் பண்றதுக்கு இவர் என்ன ஸ்கீமை கொண்டு வர போகிறார் என்பது. அடுத்தது இந்த பர்செப்ஷன் பேட்டில் எப்படி வந்து இவர் வந்து பிரேக் பண்ண. பாமுருகல்ட்ட பேசுறது மட்டும் எஸ்கேபி ஒரு போலி பர்செப்ஷனை உருவாக்குறீங்க, இல்ல போலி பர்செப்ஷனை உருவாக்குறாங்கன்னு சொல்றாரு. அதுதான் சொல்றேன். இப்ப டாஸ்மாக், இப்போ சார் சொன்னாரு டாஸ்மாகால பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தால் முதல் நாளில் டாஸ்மாக் மூடுவோம்னு சொன்னா சரியா போயிடு. அப்ப பர்செப்ஷன் மாறிடும். அதை சொல்றதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப எளிமையா கேட்கிறேன். முனவர் பாஷா அவர்கள் இயற்கையான கூட்டணி இல்ல, அது எது அதிமுக கூட்டணி இயற்கையான கூட்டணின்னு கேட்கிறாரு. இப்ப நான் சொல்றேன், இப்ப பாமக அந்த கூட்டணியில் சேர்ந்து இருக்கிறது. இப்ப பாமக சேர்ந்து பாமகவுடைய ஆதாரமான கொள்கை, அதோடைய கோரிக்கை என்பது 10.5 ரிசர்வேஷன் வன்னியர்களுக்கு. இந்த 10.5 ரிசர்வேஷனை சென்ற 15வது சட்டமன்றத்தில் கடைசி நாளில் வந்த சட்டம் அது. அப்போ காலையில உத்தரவு போட்டு மாலை மத்தியானம் ஆளுநர் ஏற்றுக்கொண்டு சட்டமா வந்தது. அந்த சட்டத்தை 10.5 அடுத்த ஆட்சி மாறுகிறது 2021 திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவுடனே அதை முதல் ஆண்டு நிறைவேற்றியது. அப்புறம் நீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ பாமக மீண்டும் அதிமுக கூட சேர்ந்திருக்கும் பொழுது இந்த 10.5க்கு அதிமுக என்ன உத்தரவாதம் கொடுத்தது? எப்படி அது இயற்கையான கூட்டணி? அதிமுக இப்ப உத்தரவாதம் கொடுத்திருக்கா? நாங்க இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் பாட்டாளி மக்கள் கேட்ட 10.5 கொடுப்போம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறா? பிஜேபி அதிமுக மோதல் என்பது நிறைய தெரியும். திரு அண்ணாமலை பேசுறதெல்லாம் தெரியும், எடப்பாடி பழனிசாமி பேசுறதெல்லாம் தெரியும். எல்லாவற்றையும் விட இல்ல சார், அதெல்லாம் கூட்டணிக்கு முன்னாடி இல்ல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தான் அண்ணாமலை சொல்ல. இப்ப அந்த கூட்டணி சேர்ந்தவுடன் இப்ப இந்த இதுக்கு பதில் சொல்லணும். எதுல நீட்டு தேர்வு பத்தி கேட்டாரு. நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு திமுக சொன்னது, ரத்து செய்யல. ஆம், ரத்து செய்யல. நீட் தேர்வை திராவிட முன்னேற்ற கழகத்தால் ரத்து செய்ய முடியவில்லை, ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப ஆளுங்கட்சியாக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறது.
இப்ப அதிமுக கூட்ட வச்சுக்கோங்க, ஒரே ஒரு சட்டம், ஒரு சின்ன சட்ட திருத்தம், இரவோடு இரவாக சட்டம் போடுறவங்க அவங்க. ஒரே ஒரு சட்ட திருத்தம் போட்டா நீட்ல தமிழ்நாட்டில் நான் சொல்லிடுறேன். நீட் விலக்கு என்பது திமுக அதிமுக எல்லா கட்சியும் இணைந்து சட்டமன்றத்தில் இயற்றிய ஒரு தீர்மானம். மாறப்போது சொல்லட்டும். எடப்பாடி பழனிசாமி யதார்த்தத்தை ஒத்துக்கொண்டு குறைஞ்சபட்ச மாற்று ஏற்பாடாக 7.5% கொடுத்தார். பொய்யாக போலியாக பொய் வாக்குறுதியை கொடுத்து அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும். அந்த யதார்த்தத்துக்கு எதற்காக அதை நாங்கள் சாதிக்கிறோம். யதார்த்தம் இல்லாத ஒன்றை எதற்காக நீங்க சட்டமன்றத்தில் நீங்க ஆதரவு செஞ்சீங்களா? யதார்த்தம் இல்லாத சட்டத்துக்கு எதற்கு அதிமுக ஆதரவு கொடுத்துச்சு? திரு சிந்தனை செல்வன் இருக்காங்களா உறுப்பினர், அவர் சொல்லுங்க. அனைத்து உறுப்பினர் பிஜேபி 4 உறுப்பினரை தவிர எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து ஆதரவு கொடுத்தாங்க. Two wrong will not make one right. என்ன சொல்றீங்க? நான் பாபு கோரிக்கை நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுவதற்காக தன்னால் முடிந்த எல்லா விதமான முயற்சிகளையும் திமுக எடுத்ததா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதற்காக சட்டம் இயற்றப்பட்டது. பல்கலைக்கழகங்களில் வேந்தர்கள் ஆளுநராக இருக்கிறதுங்கிறத மாற்றி கொண்டு வர சட்டம் வேணும். மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்கான சட்டம் இயற்றப்பட்டது. இந்த எல்லா சட்டங்களையும் தடுத்து நிறுத்துகிற அல்லது மசோதாக்களை சட்டமாக மாற்ற முடியாத வரையில் ஆளுநர் அப்படிங்கிற அந்த டூலை வச்சுக்கிட்டு அவங்க நெருக்கடி கொடுத்தாங்க. இப்போ எல்லா வகையிலும் தன்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் திமுக எடுத்ததா இல்லையா அப்படிங்கிறத என்னுடைய எடப்பாடி பழனிசாமியை குற்றம் சொல்ல முடியும் அப்படின்னா அவர் என்ன கேட்கிறாருன்னா, அப்ப அப்படின்னா அவங்க அங்கேயே எக்ஸ்போஸ் பண்ணல, நீட் ஆதரிக்க கூடாதுல்ல. அப்ப நீங்க நீட் தீர்மானத்தை ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஆதரிச்சோம், ஒத்துழைச்சோம். இல்ல இதுல இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சிருக்கலாமே, அந்த தீர்மானத்தை ஆதரிச்சுக்க வேணாமேன்னு கேட்கிறாரு. இல்ல அது தமிழ்நாட்டு நலனுக்காக செய்யறது, திமுகவுக்காக செய்யறது. எஸ்கேபி கருணா ரொம்ப நேர்மையா இருக்கும் அவரோட பேச்சு இது வரைக்கும். சரி, இன்னைக்கு முழுசா திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சந்திரமுகியா மாறி இருக்கிறாரு. யாரு? திரு எஸ்கேபி கருணா. அவர் திமுக செய்தி தொடர்பாளர். அவர் அந்த எப்படின்னா அவரோட ஒரிஜினாலிட்டில இருந்து நீங்க ஃபுல்லா திமுகவா மாறிட்டாருன்னு சொல்றேன் நான். ஒரு நேர்மையா இருக்கும். நீங்க அவரை ரொம்ப அவர் இது வரைக்கும் அப்ப ஃபுல்லா திமுகவா இல்ல பேச மாட்டாருன்னு சொல்றேன். அவர் பொய் பேச மாட்டாரு. நான் இப்பவும் போய் பேசலீங்க. இல்ல அதுதான் எப்படின்னா அந்த ஏன் வரல அப்படின்னு சொல்லி சிங்கம் போல கர்ஜிச்சாரு, எங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் எங்கேயும் போய் ஒளிஞ்சிக்கல. திருமதி பிரேமலதா அறிவாலயத்தை போய் திரு முதலமைச்சரை சந்தித்தது காலையில் 10:49. முதலமைச்சர் முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் அந்த மாடத்தில் உட்கார்ந்து நான் அவை நடவடிக்கை கவனிச்சிருக்கிறேன். உள்ள வந்துட்டாரு. எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பேச ஆரம்பிக்கிற போது மணி 2:19. அப்ப காலையில நடந்த விஷயத்தை ஒரு சாயந்தரம் தான் நடந்ததா அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு புனைவை இங்க செய்யணும்னு நினைக்கிறார். அதனாலதான் அவர் அந்த மாதிரி பேச மாட்டாரு, அவருடைய பேசிட்டாரு அப்படின்னு நான் சொல்றேன். அதனால சிங்கம் போல கர்ஜிச்சதை இவர் எங்க போய் சிங்கமா எந்த சிங்கம் கவனிக்காமல் ஏன் போய்விட்டது என்பதுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இல்ல அதை தாண்டி நீட் தேர்வு நீங்க கூட்டணியில அந்த சிங்கம் வரல. சரி வாங்க, அது முதல்வர் எதிர்க்கட்சி தலைவருக்கு முறையை கேட்க போல. ஆனா இதுதான் முதல் முறைன்னு தோழர் சிந்தனை செல்வன் சொல்றாரு. இது வரைக்கும் எப்பவுமே நடந்ததில்லை, இன்னைக்கு தான் முதல் முறைன்னு சொல்றாரு. எப்பொழுதுமே ஒரு முறை கூட முதலமைச்சர் பதில் உரையின் போது எதிர்க்கட்சி தலைவர் இல்ல இருந்ததே இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் அந்த சிங்கம் வரல? இல்ல அதுதான் இறுதி நாள். இதுதான் இந்த 5 ஆண்டுகளில் இறுதியாக சட்டமன்றம் முடிய போகிறது. இந்த இறுதி நாளில் எதிர்க்கட்சி தலைவர் ஆற்றக்கூடிய அந்த பதில் உரைக்கு ஏன் நீங்க இல்லாம போயிட்டீங்கன்ற காரணம் உங்களுக்கு என்னவாக இருக்கிறதோ அதே காரணம் எங்களுக்காக தான் இருக்கு. என்ன சொல்றாருன்னா எல்லாரும் விடைபெறக்கூடிய நாள்ல இருந்திருக்கலாமே. சரி, அதை கடந்து நான் தான் நீங்க அந்த கேள்விக்கு நான் வந்தேன். ஏன் நீங்க கூட்டணியில் தான் இருக்கிறீங்க, ஒரே நீங்க அழுத்தம் கொடுத்துச்சுன்னா ஒரே நாள்ல நீட் தேர்வு விலக்கிடலாமேன்னு சொன்னேன். ஒரு படத்துல சொல்ற மாதிரி நான் ஏன்டா நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போனோம், பேக்கெட்ல இருக்குது என்னுடைய ரகசியம், என்னுடைய பேக்கெட்டில் இருக்கிறது என்று இன்றைய துணை முதலமைச்சர் அன்றைக்கு எம்எல்ஏவா கூட இல்லாத நேரத்தில் சொன்னக்கூடிய மேடையில் பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை நீங்கள் நிறைவேற்றவில்லை. அப்ப ஏன் இந்த நீட் தேர்வு தீர்மானத்துக்கு ஏன் நீங்க